ஓம் விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதெய்வதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க த ஜேர்னி ஸ்பீக்ஸ் அன்பர்களுக்கு ஜோதிடம் முத்துசாமி இனி அன்பு வணக்கம். ரகசியத்தை கட்டி காக்கும் குணம், பொறுமை, எதிலும் நிதானமான போக்கு, இவைகளை கொண்ட கும்பராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷம் மாசி மாசம் 22ஆம் தேதி, அதாவது 6/3/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை சுமார் 7:56 ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதாவது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலிருந்து பெயர்ச்சி அடைகிறார். அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை உங்களுக்கு நான் எடுத்துக்கூற இருக்கின்றேன். ஓம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாத்தா. கும்பராசி என்பர்களே, இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களாக, 5 வருஷமாக கூட வச்சுக்கலாம், 2.5 ஆண்டு காலகட்டங்களாக ஜென்மச்சனியின் பிடியில் சிக்கி நிறைய பிரச்சனைகள், எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு துன்பங்கள், இவையெல்லாம் ஒரு சேர அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. இதையெல்லாம் உங்களுக்கு நீக்கி தலையில் வைத்த கல் இறக்கி வைத்தால் உங்களுக்கு எவ்வளவு நிம்மதி கிடைக்குமோ அவ்வளவு நிம்மதியை தரக்கூடிய வாய்ப்பு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஜென்மச்சனி நீங்கி இப்பொழுது அவர் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கின்றார். இதனால என்ன நன்மைன்னு சொல்லி முதல் கேட்டீங்கன்னா, முதல் நீங்க ரிலாக்ஸ் ஆக வேண்டிய காலகட்டம் 1. 2வது, உங்கள் ராசிநாதனே உங்களை பலப்படுத்தி இருந்தாலுமே பலன் அனைத்துமே சுபமாக இனிமேல் கிடைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு விதி. அது உங்களுக்கு கிடைத்தே தான் தீரும். அவ்வளவு நன்மைகளும் இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கு கிடைக்க போகிறது. மழை விட்டும் தூவான விடலன்னு சொல்ல மாதிரி விரயத்துல, அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு இன்னும் முழுசா முடியல. ஆனாலும் சனி பகவான் நவகிரகங்களில் வலிமையானவர். அவர் உங்களுக்கு ராசிநாதன். நன்மைகளையே தந்தரல வேண்டும் என்பது விதி. ஏன்னா எப்பயுமே நம்ம தன் வீடு, நம்ம வீட்டுல இருந்துட்டே நம்மளே நமக்கு துன்பம் விளைவிக்க மாட்டோம். அந்த கணக்குப்படி பாக்குறப்ப கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சனி பகவானால் பெரிய பாதிப்புகள் வராது, வரவுக்கு அவரு விட மாட்டார். ஒரு விஷயம், இதுல 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அதாவது அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரம், அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். இப்ப முதல்ல அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள் கிடைக்கக்கூடிய நன்மைகளை முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். செவ்வாய் பகவான் தான் அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி. அவர் உங்கள் ராசிக்கு 3-10க்கு ஆதிபத்தியம் பெற்றவர். அப்ப 3ஆம் இடம்ங்கிறது தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் இவைகளுக்கு ஆதிக்கம் பெற்றவர். அது உங்களுக்கு சனி பகவான் விலகனால இவையெல்லாம் மீண்டும் உங்களுக்கு கெப்பாசிட்டி மாதிரி கிடைக்க போகுது. அதாவது எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சு, அதன் மூலமாக அசிங்கமெல்லாம் சந்திச்சு எவ்வளவுதான் இருந்தாலுமே இப்ப அவருடைய விளக்கமானது உங்களுக்கு, அதாவது பயிற்சியானது உங்களுக்கு பலனை இரட்டிப்பாக அள்ளித்தரப்போகிறது. இழந்தவற்றையெல்லாம் மீட்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்க போகிறது. 2வது 10ஆம் இடம் சொல்றது ஜீவனஸ்தானம். சனி பகவான் ஜீவனாதிபதி. அப்ப ஜீவனாதிபதிங்கிறப்ப உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய நஷ்டங்களை சந்திச்சிருந்தாலுமே அதையெல்லாம் மீட்டு கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த பயிற்சிக்கு உண்டு. அதனால பாத்தீங்கன்னா பொதுவாக பாத்தீங்கன்னா கட்டடத்துறை சம்பந்தப்பட்டவங்க, கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு, அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட எந்த துறையாக இருந்தாலும், நகை கூட சொல்றோம், எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த தொழில் ரீதியாக ஏற்பட்ட பாதிப்பும், உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக ஏற்பட்ட பாதிப்பும் அனைத்தையுமே மீட்டு தரக்கூடிய வல்லமை இந்த சனி பயிற்சிக்கு உண்டு. அதனை பரிபூர்ணமாக நீங்க அனுபவிக்க போறீங்க. அவிட்ட நட்சத்திரம் 3-4ஆம் பாதத்தை கொண்ட கும்பராசி என்பதே உங்களுக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, முக்கியமான நட்சத்திரம் கூட சொல்லலாம், சதய நட்சத்திரம் தான். சதயம் என்றால் 100 பாம்பு, 100 பாம்பு கொண்ட கூட்டம். அப்பேற்பட்ட ஒரு நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு இந்த சனி பயிற்சி
எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நான் சமாளிச்சிருவேன்னு சொல்லி அவ்வளவு ஆற்றல்னு பார்த்தீங்கன்னா இந்த சதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தான் உண்டு. ஏன்னா அவ்வளவு ஒரு வல்லமை மிக்க ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியான ராகு பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து வேற இருக்கின்றார். அதனால எவ்வளவு பிரச்சனைனாலும் சரி நீங்க சமாளிக்கக்கூடிய வல்லமை உண்டு. இப்ப சனி பகவான் பேர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனித்துவ ராஜாங்கம் சொல்லும் இல்லையா, இந்த தனிக்கட்டு ராஜாங்கம், அந்த அளவுக்கு உங்களுக்கு பலம் கிடைக்க போகுது. அதனால சதி நட்சத்திரத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இழந்தவை எல்லாம் மீட்கக்கூடிய வல்லமையும் இருக்கவையெல்லாம் இன்னும் பெருக்கக்கூடிய வல்லமையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கிடைக்கும். அடுத்துதான் ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். 1, 2, 3 பாதைகளை கட்ட குருவின் நட்சத்திரம். இந்த குரு பார்க்க கூடிய நன்மைன்னு சொல்லும் இல்லையா, அந்த குரு இன்றைக்கு பாத்தீங்கன்னா மிதுன ராசியில அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கின்றார். இது பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். அதனால இந்த பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கெல்லாம் இன்னும் அதிகமான நன்மையும் வளமும் கூடக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த வர மே மாசம் சனி பயிற்சி, குரு பயிற்சி நடந்து குரு பகவான் உச்சராசிக்கு போயிடுவார். அப்படி உச்சராசிக்கு போன குரு பகவான் 9ஆம் பார்வையாக மீண்டும் உங்களது தனஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். அப்ப தனஸ்தானத்தை பார்வையிற்கான இழந்த பொருளாதாரத்தை மீட்டெடுப்பீர்கள், குடும்ப உறவுகளால் நன்மையை அடைவீர்கள். அதனால புரட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கை கொடுத்துத்தான் உதவும். எவ்வளவுதான் உங்களுக்கு இந்த சனி முழுசா விலகல அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே இந்த பயிற்சி உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும். முதல்ல தொழில் ரீதியாக, அடுத்து உடல் ரீதியாக. கொஞ்சம் உடல் சொல்றப்ப கொஞ்சம் கவனம் பார்த்துங்க. உடல்ல ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருந்துச்சு. இந்த பிரச்சனை எல்லாம் மீட்டு எடுத்து நல்லபடியா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பா மாணவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இப்ப கல்வியில சுணக்கம் ஏற்பட்டிருக்கும், அல்லது படிச்சது மறைஞ்சு போயிருக்கும், எல்லாமே விஷயம் நடந்திருக்கும். இது எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல சரி செய்யப்படும். அடுத்து கும்பராசி பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிணக்கங்கள்லாம் இணக்கமாக மாறக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும். 1. 2 பாத்தீங்கன்னா உங்களுடைய சொல் இப்பொழுது ஒரு ஸ்ட்ராங்கா அம்பலம் ஏறும் சொல்லுமே, அந்த அளவுக்கு பெரிய அளவு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதிகார தோரணை கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. பொதுவாக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கும்பராசி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு அதிகார தோரணை கிடைக்கும். எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். தொழில் ரீதியாக, அதே மாதிரி வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக, எந்த ரீதியாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் நிறைய கிடைக்க போகிறது. ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, தயவு செய்து வாக்கு கொடுக்கறதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதாவது நான் இதை செய்யற அதை செய்யறதுல தயவு செய்து கும்பராசிக்காரங்க யாருக்குமே வாக்கு கொடுத்துறாதீங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, கும்பராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, நான் இதை செய்யறதுல யாருக்கும் ப்ராமிட் பண்ணாதீங்க. அது மட்டும்தான் உங்களால செய்யறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். காசு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி பண்றாங்க, இல்லது நான் ஆச்சுன்னு சொல்லி ஜாமீன் ஏத்துக்காதீங்க. அது செய்யாம இருந்தாலே இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயமா கிடைக்க போயிருது. கும்பராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி நன்மையை அதிகமாக தரும். அதனை கொஞ்சம் கவனமா பயன்படுத்தினீங்கன்னா நல்ல லாபத்தை அடைவீர்கள். இனிய நல்வாழ்த்துக்கள்.